ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது கம்பில் செஞ்ச செட் தோசைங்க. கம்பில் செட் தோசையா? ஆமாங்க, சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு அருமையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்கு டிஷ் வந்து சைட் டிஷ்ஷாக என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா உருண்டை குழம்புங்க. காம்பினேஷன் சூப்பராக இருக்குது இல்லைங்களா? இந்த லிங்கையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் எண்டில் கொடுக்குறேன். நீங்கள்லாம் பார்த்து செஞ்சு என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கம்பு வந்து அவ்வளோ வாசனையாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அந்த ஹெல்த் ப்ராப்ளம், அந்த சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்கள என்ன டிஃபன் சாப்பிடுதுன்னு மண்டை குழப்பமாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் கம்பு செட் தோசை பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து கம்பு எடுத்திருக்கேன். இப்போ வந்து 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டுடலாம். இப்போ வெந்தயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் போடுறேன். இப்போ இது வந்து கழுவி வச்சிடலாம். இப்போ இது 4 மணி நேரம் டு 5 மணி நேரம் ஊறணும். இப்போ இது ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ உங்களுக்கு அளவு மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதுக்கு வந்து துவரம்பருப்பு 1/2 ஆளாக்கு, அதாவது 100 கிராம். அப்புறம் உளுத்தம்பருப்பு அதில் அதே அளவு, ரெண்டுமே 1/2 கப் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து 1 மணி நேரம் முன்னாடி, அரைக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி நம்ம ஊற வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு கழுவிட்டு 4 மணி நேரம் ஊறட்டும். அரைக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் இது அரைக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, இது 4 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து இந்த கம்பும் வெந்தயமும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம உளுத்தம்பருப்பு துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இது வந்து இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சது. இப்போ இது ரெண்டும் தனித்தனியாகவே அரைச்சி பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். இது மாதிரி அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம ஊற்றப்பம் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது ஸ்பாஞ்சு தோசையாட்டம் நம்ம ஊற்ற போகிறோம், செட் தோசைக்கு செய்ய போகிறோம். அதுக்கு இது மாதிரி அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கரெக்டாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த துவரம்பருப்பு உளுத்தம்பருப்பு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சோம் அப்படின்னா நீத்து போயிடும். அது வந்து நல்ல ஒரு நுரையாக இருக்காது. அதுக்கோசம் நம்ம இது மாதிரி ஊற வச்சு அரைச்சிக்கணும். அதாவது கொஞ்ச நேரம், 1 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ நான் உளுந்து மட்டும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த உளுந்து வந்து ஒன்லி 20 நிமிஷம். இப்போ கிரைண்டர் போடுறதா இருந்தால் கூட, தோசை மாவு அரைக்கிறதா இருந்தால் கூட 2 தரம் கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அரிசி போடுறதுக்கு முன்னாடி இந்த கழுவலாம். இதை கழுவிட்டு கிரைண்டரில் அரிசி போடுறதுக்கு முன்னாடி நம்ம கழுவிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து 5க்கு 1 6க்கு 1 கூட இந்த அரிசி 5க்கு 1 6க்கு 1னா 6 டம்ளர் அரிசின்னா 1/4 டம்ளர் உளுந்து எடுப்பேன். அது மாதிரி எடுத்தோம், 1 டம்ளர் உளுந்து எடுத்தோம் அப்படின்னா கச்சிதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட லிங்க்கில் வந்து யூ கேன் மேக் சாஃப்ட் இட்லிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்பாஞ்சாட்டம் இட்லி வரும். அதில் வந்து அது மாதிரி அரைச்சிட்டு வைக்கும்போது மறுநாள் காலையில் 24 மணி நேரம் கூட அந்த இட்லி வந்து அப்படியே சாஃப்டாக மெயின்டைன் ஆகும். நீங்கள் அவங்களுக்கு வந்து சரியாக வராதவங்க வேணும்னா அந்த வீடியோவை பார்த்து செய்யுங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நான் வந்து வெள்ளை உளுந்து போட்டிருக்கேன், பொட்டி இல்லாத உளுந்து போட்டிருக்கேன். உங்ககிட்ட உளுந்து வந்து தோலோடு இருக்கு அப்படின்னா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த உளுந்துக்கு பதில் அந்த உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இதை கலந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து 6 to 7 மணி நேரம் வரைக்கும் புளிக்க விடலாம். இப்போ நம்ம புளிச்சப்புறம் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங். இப்போ காலையில் டைம் வந்து 7:30க்கு பாருங்கள் எப்படி மாவு மேலே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மாவு வந்து அப்படியே கீழே இறங்கியிருக்கு. கீழெல்லாம் பாருங்கள், தட்டிலெல்லாம் அப்படியே சிந்திருக்கு. இது மாதிரி பொங்கும் அப்படிங்கிறதால நான் நைட்டே வந்து வைக்கும் போதே இது மாதிரி ஒரு பெரிய பிளேட் வச்சுட்டேன். இப்போ நம்ம டிஃபனுக்கு வந்து சைட் டிஷ் ரெடி பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செட் தோசைக்கு சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது என்ன வடகரியா அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இல்லை, இது வந்து உருண்டை குழம்பு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ரைஸ்க்கு,
ஆப்பம் அது மாதிரி வெரைட்டிஸ்க்கு இடியாப்பம் அதோட வச்சுட்டு சாப்பிடலாம். இட்லி அது போல் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். தோசை இட்லின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து இந்த நாம் செஞ்சிருக்கிற கம்பு செட் தோசைக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதுவும் அதுவும் சேர்ந்தா ஆஹா அருமையாக இருக்கும். ராஜா ராணியாட்டம். இது எப்படி செய்யறதுங்கிறத நான் இதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன். இதோட லிங்கை வந்து கடைசியில் உங்களுக்கு அந்த டிஷ்ஷஸ் எல்லாம் டிஷ்ல வந்து இன்க்ரீடியன்ஸ் கொடுப்பேன்ல அந்த இடத்துல கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. நம்ம சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம பாருங்க மாவு வந்து எந்த பதத்துக்கு வேணும் அப்படிங்கறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நாம வந்து உடனே எல்லாத்துக்கும் தண்ணி ஊத்தாம ஒரு கிண்ணத்துல கொஞ்சமா எடுத்து ஊத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அது மாதிரி எப்பவும் செய்யுங்க. ஒரே தரமா தண்ணி ஊத்தி நீங்க கஷ்டப்படாதீங்க. எப்போது அது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப சிரமமா இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி அரிசி மாவு போட்டு அதை போட்டு இதை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம எப்பவுமே ஒரு சின்ன கிண்ணத்துல நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். அது மாதிரி எப்போவுமே செய்யுங்க. இப்போ நம்ம இது கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோசைக்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விடுறேன். ஒரு கரண்டி அளவுக்கு தண்ணி விடுறேன். போதும், அதுவே போதும். இப்போ நான் இது கொஞ்சமாக தான் மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் இப்போ நமக்கு எப்படி வேணுமோ, திக்காக வேணுமா லேசாக வேணுமா எப்படி வேணாலும் ஊற்றிக்கலாம். ஆனால் நம்ம செட் தோசை அப்படிங்கும்போது ஓரளவுக்கு தின்னாக இருந்தால் தான் திக்காக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, நான் ஒரு கரண்டி மாவு விடுறேன். லேசாக தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு எண்ணெய் விடுங்க. இப்போ வந்து இந்த இது இருக்கணும், திக்னஸ் இருக்கணும். இந்த திக்னஸ் இருக்கணும். நீங்கள் எப்படி உங்களுக்கு எண்ணெய் ஊற்றி வளர்க்குமோ அது மாதிரி போட்டுக்கோங்க. அனல் வந்து ரொம்ப ஹை வைக்காம ஓரளவு அனல் வைங்க. அனல் வச்சுட்டு மீடியம்ல கொஞ்சம் கம்மியாவே இருக்கட்டும். அப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சோம் அப்படின்னா அருமையா ஓட்டையா அருமையா வரும். இப்போ கொஞ்சம் டோஸ்ட் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த மூடியில இருக்கிற ஆவி தண்ணி வந்து அதுல விடும். அந்த சட சடன்னு சத்தம் கேட்கும்போது நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா பாருங்க. இப்போ வந்து நம்ம இந்த திக்கா ஊத்தி இருக்கிற இடம்லாம் கொஞ்சம் மாவா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நிமிஷம் மூடி வைங்க. இப்போ நம்ம இதை வந்து திருப்பி போட்டும் டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம், இப்படியவும் எடுக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ நான் இப்படி தொட்டு பார்க்குறேன் பார்த்தீங்களா, நல்லா கரண்டியில் ஒன்றும் ஆகலை. இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ணலாம். செட் தோசை அப்படின்னா நம்ம அப்படியே தான் நம்ம எடுக்கணும். பாருங்க எவ்வளோ ஃபிலிம்ஸியா எப்படி இருக்கு பார்த்தீங்களா. சூப்பரான ஓட்டைங்க பாருங்க, எவ்வளோ ஓட்டைங்க, ஒரு 1000 ஓட்டை இருக்கும் போல இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. இது வந்து நீங்க நான் சொன்ன ரேஷியோ உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு உளுந்து ரொம்ப நல்ல நொர வரும் அப்படின்னா தோரம்பருப்பும் உளுந்த பருப்பும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அது மாதிரி செய்யலாம். நீங்க அருமையான செட் தோசை, கம்பு செட் தோசை, அப்படியே வாசனை கும்முன்னு அப்படி இருக்கு வீடு மொத்தம். அந்த கம்புடைய வாசனை, நம்ம போட்டிருக்கிற கொஞ்சமா அந்த வெந்தயம் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பா எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்ப பாருங்க, இதுக்கு வந்து செட் தோசைக்கு உருண்டை குழம்பு ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சாப்பிடலாம். ரெடியா இருக்கு, சுட சுட இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சாப்பிடலாம். நீங்க எல்லாம் வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பா செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்புல வந்து ஒரு 2-3 வெரைட்டி தான் நம்ம செய்வோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லாம் செஞ்சு பாருங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போடுங்க. நான் உங்களை ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறது அது ஒண்ணுதான். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷை மிஸ் பண்ணாம எல்லாருமே செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மாவு வந்து டக்குன்னு தீந்துடுச்சு. ஏன் அப்படின்னா திடீர்னு கெஸ்ட் வந்தாங்க. கெஸ்ட் வந்ததுமே நான் அதில் வந்து இட்லியும் வச்சு காமிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் மாவு வந்து கெஸ்ட் வந்ததால் டக்குன்னு செலவாயிடுச்சு. இப்போ மாவு வந்து இவ்வளோ தான் இருக்குது. இதுவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டதால இட்லி வைக்க முடியாது. நீங்கள் ட்ரை பண்ணும்போது இட்லியும் வச்சு பாருங்கள், சூப்பராக வரும். தேங்க்யூ.